பிரைஸ் தி லார்ட். இந்த பிப்ரவரி மாதத்தில் 20ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். The book of Malachi chapter 3 verse 8. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? அப்போது ஆண்டவர் கேட்கிறார், மனுஷன் தேவனை ஏமாற்றலாமா? நம்ம எப்படி ஆண்டவரை ஏமாற்றுகிறோம்? கர்த்தரை ஏமாற்ற முடியுமா அப்படின்னா, எந்த காரியத்தில் நம்ம தேவனை ஏமாற்றுகிறோமா, வஞ்சிக்கிறோமா? அது இங்கிலீஷ் பைபிளில் ராபிங்னே போட்டிருக்குது, திருடுகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எதில் நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம ஏமாற்றுகிறோமா? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. ஒரு இடத்துல இருந்து நம்ம திருடுறதுனா என்னது, ஏமாற்றுகிறதுனா என்னது? அவங்க ஏதாவது அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று சொல்லி அவங்ககிட்ட இருக்கிறத நம்ம பறித்து கொள்வது இல்லையா? அப்போ தானே நம்ம ஏமாற்றுகிறது என்று சொல்லுகிறோம். தேவையில்லாத ஒரு காரியத்தை நம்ம செய்கிறது, அவங்கக்கிட்ட இருக்கிற பொருளை நாம் எடுத்துக்கொள்வது, அதெல்லாம் தான் ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறது, திருடுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ தசம பாகமும் காணிக்கைகளும் நமக்கு உரியவைகள் அல்ல, அது கர்த்தருடையது. அதை நான் எடுத்துக்கொள்வேனே ஆனால் நான் தேவனை ஏமாற்றுகிறேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா அவ்வளோதான். நான் ஆண்டவருக்குன்னு உரியது அது, ஆனால் அதை நான் எனக்குன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு தேவை இருக்குது, அதுக்காக நான் எடுத்துக்கிறேன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னை ஏமாற்றுற, நீ என்னை வஞ்சிக்கிற, நீ என்கிட்ட இருந்து திருடுற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தினா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சாபத்தை ஆசீர்வாதமாக நம்மளால் மாற்ற முடியும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் தேவைகள் இருக்குது இல்லையா? நமக்கு எல்லாருக்குமே ஹவுஸுக்கு ரெண்ட் பே பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணணும், கார் இருந்தால் காருக்குரிய பேமெண்ட், லோன் பேமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை இன்சூரன்ஸாக இருக்கலாம், எல்லாமே நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்கிறோம்? வருமானத்தை எப்படி நம்ம அதை பண்ணுறதுன்னு சொல்லி பட்ஜெட் பண்ணி நம்ம வாழுகிறோம். அப்போ தேவனுக்குன்னு உரிய ஒரு பங்கு இருக்குது. இப்போ $1000 நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதில் $100, 10% அது தேவனுக்குரியது, அது ஆலயத்துக்கு உரியது. மற்ற $900 நமக்கு உரியது. அதில் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய செலவுகளை நான் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய செலவுகள் அதிகமாக, வருமானத்தை விட அதிகமாக இருப்பதினால நிறைய நேரம் நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஐயோ, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறது இந்த மந்த்து முடியாது, நம்ம ஆண்டவருக்கு தான் தெரியுமே நம்ம கஷ்டம், ஆண்டவருக்கு தான் புரிஞ்சுக்கிறாரே, ஆண்டவர் தான் புரிஞ்சுப்பாங்களே, அப்பா என்னுடைய ஓனர் புரிஞ்சிக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோமா? ஆண்டவருடைய பங்காகி அந்த தசம பாகத்தை எடுத்து என்னுடைய செலவுகளுக்கு இல்லை பில்ஸ் பே பண்ண நான் யூஸ் பண்ணும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை வஞ்சிக்கிறாய், நீ என்னை ஏமாற்றுகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த அடுத்த வசனம் ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை தான், ஆனால் வாசிக்கிறேன். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ஆண்டவர் சொல்றார், யூ ஆர் கர்ஸ்ட். நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்களே. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பாலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அது நிமித்தமாய் நீங்கள் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஏன் தசம பாகத்தை சர்ச்சுக்கு, ஆலயத்தில் கொண்டு வரணும்? ஆலயம் தேவனுடைய ஆகாரத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். இன்றைக்கி ஏன் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம்? இன்றைக்கி நம்ம வருமானத்தில் டேக்ஸ் பே பண்ணுறோம் இல்லையா? அந்த டேக்ஸ் மணி தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? ரோடு போடுறதுக்கு, பிரிட்ஜு போடுறதுக்கு, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு, இல்லை ஸ்காலர்ஷிப்புக்கு, இல்லை கஷ்டப்படுகிறவர்களுக்கு மெடிக்கெய்டு, இந்த மாதிரி அநேக காரியங்களை கவர்மெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி அவங்களுக்கு பணம் வருது? கவர்மெண்ட்டுக்கு எப்படி பணம் வருது? ஒவ்வொரு ஜனங்களும் கொடுக்குற டேக்ஸ், வரி பணம், அதை வைத்து அவர்கள் அநேக நன்மைகளை செய்கிறார்கள். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் தேவ பிள்ளைகள் தசம பாகத்தை கொடுக்காவிட்டால் ஆலயத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆலயத்திலிருந்து எப்படி மிஷனரிமார்களை அனுப்ப முடியும்? எப்படி அநேகர் வெவ்வேறு தேசங்களுக்கு போய் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும்
எப்படி ஆலயங்கள் கட்டப்பட முடியும், ஆலயத்தின் தேவைகள் எப்படி சந்திக்கப்பட முடியும். ஆலயத்துக்கு வருகிற நாம் தானே ஆலயத்துக்கு தசம பாகம் கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு ஆலயம் விற்கப்படுது, இல்லை ஒரு ஆலயத்தில் அநேக காரியங்கள் நடக்குதுன்னொன்னே நம்மளுக்கு பாரமாக இருக்குது, ஜெபம் பண்ணுறோம். அந்த ஆலயம் அப்படி போனதுக்கு காரணம் என்ன பிரியமானவர்களே? ஆலயத்தில் பில்ஸ் பே பண்ணுறதுக்கு பணம் இல்லை. அதனால் என்ன செய்கிறாங்க, ஆலயத்தை விற்கிறார்கள். எவ்வளோ வருஷமாக ஒருவேளை ட்ரை பண்ணியிருப்பாங்க, மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களால நாள் போக போக ஜனங்களுடைய அட்டெண்டன்ஸ் குறைவாகுது. ஜனங்கள் கர்த்தருக்கு காணிக்க கொடுக்குற ஜனங்கள் குறைந்து போகிறார்கள். அதனால் மிஷன்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க. கடைசியில் ஆலயத்தையே ரன் பண்ண முடியல, எலக்ட்ரிசிட்டிக்கு பணம் கொடுக்க முடியல, வாட்டர் பில்லுக்கு பே பண்ண முடியல. கடைசியில் என்ன செய்கிறாங்க, பாஸ்டருக்கு பணம் கொடுக்க முடியல, ஆலயத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆலயம் ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் இப்படி நடக்க வேண்டும்? கர்த்தருக்குரியதை நாம் கர்த்தருக்கு கொடுத்தால் எல்லாமே நேர்த்தியாக இருக்குமே. நம்ம கர்த்தருக்கு சில நேரத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இது கீழ்ப்படுகிறது மட்டுமல்ல, இதில் ஆண்டவரை நீங்கள் நம்புகிற காரியம் இருக்குது. இப்போது உங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுது, அந்த அந்த ஆண்டவருடைய தசம பாகத்தையும் வச்சாதான் என்னால் இந்த மந்த்தை ரன் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கட்டாய தேவை இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இல்லை நான் கர்த்தரை நம்புகிறேன், ஆண்டவருக்குரியதை நான் ஆண்டவருக்கு கொடுத்துட்றேன், ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன், ஆண்டவரே எனக்கு தேவைகள் இருக்குதான், ஆனால் நீங்கள் இந்த தேவையை பார்த்துப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்களால் விசுவாசிக்க முடியுதா? நிறைய நேரத்தில் நம்மளால் விசுவாசிக்க முடியல தானே. அதனால தானே நம்ம அந்த பணத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். எனக்கு அதிகமான தேவை இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆண்டவரை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். கர்த்தரை நீங்கள் பணத்தை கொண்டு ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வருஷிக்க மாட்டேனோ என்று சோதித்து பாருங்கள். ட்ரை மீ, டெஸ்ட் மீ. ஆண்டவரை நம்ம சோதித்து பார்க்கக்கூடாதுன்னு பைபிளில் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சோதித்து பாரு. நீ உன்னுடைய பணத்தை என்கிட்ட கொடுத்தா நான் என்ன திருடிட்டா போகிறேன்? நான் அல்லவா உனக்கு பலனை கொடுத்து இந்த பணங்களெல்லாம் கொடுத்தது. நீ என்னை நம்பி அந்த ஒரு 10% உன்னால் கொடுக்க முடியலையே, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதே நான் தானே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி தேவனை நீங்கள் நம்ப ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்களுடைய சின்ன வருமானத்தில், உங்களுடைய நெருக்கமான அந்த சூழ்நிலையில் கர்த்தருக்கு உரியதை நீங்கள் கர்த்தருக்கென்று பிரித்து வைத்து அதை கொடுக்க பழகிச்சிங்கன்னா, அந்த டிசிப்ளின் நம்ம லைஃப்பில் வந்துருச்சுன்னா நிச்சயமாக நம்மளை தேவன் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களை, கட்டாயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு ஏழை விதவி போட்ட காசை காணிக்கைய ஏசப்பா எவ்வளவோ மெச்சிக்கொள்கிறாங்க இல்லையா? அவங்களால முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் போடுறாங்க. ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் நெருக்கத்தின் மத்தியில் கொடுக்கும்போது உங்களை ஆண்டவர் விட்டுருவாரா? பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையது, பூமியும் வானங்கள் எல்லாம் தேவனுடையது. ஆண்டவரால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாதா? நிச்சயமாய் செய்வார். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைத்து பார்க்காத விதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிவதோட தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். என்னுடைய காரியத்தை தேவன் பார்த்து கொள்வார். இந்த தேவை எனக்கு இருக்குது, இதை தேவன் எனக்கு பார்த்து கொள்வாங்க. நமக்கு வருகிற வருமானத்தில் ஒரு 10% கர்த்தருக்கென்று பிரித்து வைத்து அதை தொடாதபடி, அது தேவனுடைய பணம், நான் தொட மாட்டேன், நான் ஆண்டவரை ஏமாற்ற மாட்டேன், நான் கர்த்தரிடத்தில் திருடிட மாட்டேன், ஆண்டவரே உமக்குரியது உமக்கு தான் ஏசப்பா அப்படின்னு நீங்கள் கொடுத்து பழகுங்க. இயேசு கிறிஸ்து கூட இதை ஒரு வரத்தில் சொல்லுவாங்க, ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் செலுத்துங்கள். ராயன்னா உலகத்துக்குரியது. உலகத்தில் நம்மளுக்கு அநேக காரியங்கள் இருக்குது, அதுக்குரிய காரியம். ஆனால் தேவனுக்குரிய பங்குனா அது தேவன் மாத்திரம்தான். அல்லேலூயா. அதை நாம் கொடுக்க பழகும்போது நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்ம மட்டும் இல்லை, சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது. சபையில் ஆகாரம் இருக்கிறது. ஏழை எளிய ஜனங்கள் வந்து சபையில் அநேக ஆகாரத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. உலகமெங்கும் மிஷினரி மாதிரி நம்ம அனுப்புகிறோம். அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஆண்டவருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? மல்கியா 3:8. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?